இன்றைக்கினா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் எங்கள் வீட்டுக்காரன் என் பையனை சர்ச்சுக்கு போனாங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து கடையில் டிஃபன் வாங்கியிருந்தாங்க. இட்லி, பூரி, வடைக்கறி, அப்புறம் வடை. இதை வச்சு சாப்பிட்டு தான் போனாங்க. அவங்க கூடயே நானும் சேர்ந்து காலையில் சாப்பிட்டுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு அவர் எதுவுமே செய்யலை. ஏன்னா அவர் அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார். பக்கத்து வீட்டில் கேழ்வரகு சேமியா புட்டு கொடுத்துருந்தாங்க. அக்கா வீட்டில் நெய் சாதமும் கறி போட்டு பருப்பு போட்டு தால்ச்சா சொல்லுவாங்கள்ல, இந்த முஸ்லீம் கல்யாணத்துலலாம் அது செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. நெய் சாதமும் தால்ச்சாவும். அதுதான் நான் மதியானம் சாப்பிட்டேன். ஏன்னா அவர் காலைல எதுவுமே செஞ்சு வச்சுட்டு போகல. காலைல போயிட்டு அப்படியே அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதா பிளான் இருந்தது, சின்ன அக்கா வீட்டுக்கு. நான் எப்போவுமே வருஷம் அவங்களுக்கு சாரீ எடுத்து கொடுப்போம் கிறிஸ்மஸ்க்கு. சரி இந்த வாட்டி கொடுத்துட்டு வந்துட்டு சொன்னேன். ஏன்னா என்னால் போக முடியாது. அவங்க வீடு 2வது மாடி, படியே ஏற முடியாது. அதனால் அவரையும் என் பையனை மட்டும்தான் அனுப்பிச்சேன். அவங்க போயிட்டு அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு எனக்கும் கொடுத்து விட்டாங்க. சாப்பாடு அவங்களுக்கு ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் எந்த மீனாக இருந்தாலும் அவர் சாப்பிடுவார். ஆனால் என்னென்னா இந்த ஆற்று மீன்லாம் அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது. நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. கடல் மீன் தான் சாப்பிட்டுக்கிறோம். இது எனக்கு பேர் தெரியல, இது என்ன மீனுன்னு தெரியல. ஏன்னா நானும் அதை கேட்டுருப்பேன். அதில் முட்டை வேறு அவிச்சு போட்டிருந்தாங்க. அப்புறம் மீன், வறுத்த மீன். அப்புறம் எங்கள் நாத்தனார் பையன் என் பையனுக்கு மோமோஸும் பர்கரும் வாங்கி கொடுத்தான். இன்றைக்கி இதுதான் சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம்.